ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அயோத்தியையும் கோசல தேசத்தையும் ஏன் பாரத பூமியையே நன்றாக ஆட்சி புரிந்து வந்தார். அவருடைய ஆட்சி காலம்தான் ராமராஜ்யம் என்று அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் எந்த விதமான தீமைகளும் இல்லாமல் ஆனந்தமாக தர்மத்தில் மிகுந்த ஈடுபாடோடு ஒருவருக்கொருவர் எந்த துன்பங்களையும் கொடுத்து கொள்ளாமல் இருந்தார்களாம். அது எப்படி நடந்தது? நம்மை இந்த காலத்தில் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம், பொறாமை ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. இது எல்லாம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் அதை வால்மீகி காட்டுகிறார். அவர்களுக்கு ராமனைத் தவிர வேறு எண்ணமே இருக்காதாம். ராமஹா 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 இதி பிரஜானாம் அபவன் கதாஹ. எங்கு பார்த்தாலும் சின்ன குழந்தைகள் விளையாடும் பொழுது பேசிக்கொள்வதும் ராமன் இப்படி செய்தாராம், ராமன் ராவணனை கொன்றாராம், 14,000 பேரோடு சண்டையிட்டாராம் என்று ராமனுடைய பெருமைகளையே தான் குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்களாம். வயோதிகர்களும் ராமனுடைய அழகு, ராமனுடைய ஆட்சி செய்யும் திறமை, இதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்களாம். அவர்கள் கண் முழுவதும் மனது முழுவதும் ராமனிடத்திலேயே செலுத்தி இருந்தபடியால் தங்களை பற்றி பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இல்லை. அதனால் ஒருவருக்கொருவர் யாரையும் பொறாமையோ திருட்டோ ஒரு பகையோ எதுவுமே ஏற்படவில்லை என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். ராமனுடைய ஆட்சி காலத்தில் யாருமே தேவையில்லாமல் ஏதோ வியாதிகள் வந்து மரணம் அடைவது கிடையாது. ந பர்யதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம் ந வியாதிஜம் பயம் வாபி ராமே ராஜ்யம் பிரசாசதி. எங்கேயோ வியாதிகளாலோ ஏதோ விலங்கு மிருகங்களெல்லாம் ஊருக்குள்ளே வந்து வேட்டையாடி விட்டன என்கிற அவலம் கிடையாது. பெரியோர்கள் இருக்கும்பொழுது இளையவர்கள் மரணம் அடைவது என்கிற நிலைமையே கிடையாதாம். இந்த காலத்தில் எவ்வளவு பார்க்கிறோம், சின்ன வயதிலே ஒருவர் இறந்து விடுகிறார், ஏதோ தவறான காரியங்கள் நடக்கின்றன. அப்படி ராமராஜ்யத்தில் கிடையாது. வயசாகி மூப்பு எய்தி கடைசியில் இயற்கை மரணம் அடைந்தால் உண்டே தவிர வேறு எந்த காரணத்தினாலும் மக்கள் இறந்தது கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த ராமனுடைய ஆட்சியிலே பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயுசு மக்களுக்கு இருந்ததாம். எங்கும் தீ பற்றி கொண்டது, மக்கள் இறந்து போனார்கள். வெள்ளம் வந்தது, மக்கள் இறந்து போனார்கள். இப்படி பேச்சே கிடையாது. நச்சஸ்ம விருத்தா பாலானாம் பிரேதகாரியாணி குர்வதே சர்வம் முதிதமேவாசீத் சர்வஹா தர்மபரோபவத். எல்லாரும் ஆனந்தமாக தர்மத்தையே கடைப்பிடித்து கொண்டு ராமனுடைய ஆட்சி காலத்தில் இருந்தார்கள். இதை போல 11,000 ஆண்டுகள் ராமன் ஆட்சி புரிந்தார். தசவருஷ சஹஸ்ராணி தசவருஷ சதானிச்ச என்று வால்மீகி தெரிவிக்கிறார். 10 1000 அப்புறம் 10 100 ரெண்டையும் சேர்த்தனா 11,000 ஆண்டுகள் வருகின்றன. அத்தனை ஆண்டுகள் ராமன் இந்த ஊரிலிருந்து ஆட்சி செய்தார். அத்தனை ஆண்டுகளுக்கும் மக்களும் ராமனிடத்தில் அவ்வளவு ஆசையோடு இருந்தார்கள். அதனால்தான் கம்பர் இந்த அயோத்தியினுடைய பெருமையை சொல்லும்போது ஒரு பாடலில் ரொம்ப அழகான ஒரு கருத்து தெரிவிக்கிறார். பொதுவாக ராமன் பிறப்பதற்கு முன்னால் ஒரு வழக்கு உலகத்திலே உண்டாம். யாரெல்லாம் நல்ல தவத்தோடு இருக்கிறார்களோ, நிறைய புண்ணியம் செய்தவர்களோ அவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் என்றுதான் உலகத்தில் பேச்சு உண்டாம். கம்பர் தெரிவிக்கிறார், புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னுமீது அருமறை பொருளே மண்ணிடை யாவர் இராகவன் அன்றி மாதவன் அறத்தொடும் வளர்த்தார் எண்ணரும் குணத்தின் அவன் இனிது இருந்து இவ்வேழுலகு ஆளிடம் என்றால் ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவிடம் உண்டு என உரைத்தல். கம்பர் கேட்கிறார், புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று பொதுவாக வேதங்கள் சொல்லுகின்றன. அதெல்லாம் ராமன் இந்த உலகத்தை ஆளும் வரை 7 உலகங்களையும் அயோத்தியில் அமர்ந்து கொண்டு ராமன் 11,000 ஆண்டுகள் ஆண்டார் அல்லவா? அந்த அயோத்தியை விடவா சொர்க்கம் உயர்ந்ததாக இருக்க போகிறது? அப்ப இன்பம் அடைய வேண்டும் என்றால் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கிற தேவை கிடையாது. நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன், எப்படியான சொர்க்கத்துக்கு போகணும்னு மக்கள் சொல்ல மாட்டார்களாம். நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன், எப்படியான அயோத்திக்கு போய் சேர வேண்டும், ராமனுடைய ஆட்சியில் அவன் குடைக்கு கீழே எப்படியாவது வாழ வேண்டும், அவன் கண் பார்வை என்மேல் ஒரு முறையாவது பட வேண்டும் என்று ஆசையோடு மக்கள் வாழ்ந்து வந்தார்களாம். அப்படி சொர்க்கமே வேண்டாம், இந்த உலகமே சொர்க்கமாக மாறி இருந்தது ராமனுடைய ஆட்சி காலத்தில் என்று பெரியோர்கள் வால்மீகி முதலானவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த ராமனுடைய கதையில் அடுத்த கட்டத்தை நாம் தற்போது பார்க்க வேண்டும். பட்டாபிஷேகமான பிறகு ராமன் பலகாலம் ஆட்சி செய்தார். கடைசியில் ஒரு அவதாரம் முடிந்ததென்றால் பகவான் திரும்ப வைகுந்தத்துக்கு செல்ல வேண்டும் அல்லவா?
அதற்கான கதை தொடங்குகிறது. அதை நாம் அனுபவிப்பதற்காக இப்போது வந்திருக்கும் இடம் சரயூ நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண் காட் என்கிற ஒரு காட். கீழே ராம் காட்னு ஒரு இடம் பார்த்தோம். அது ராமன் தினப்படி குளிப்பதற்கு தண்ணீர் அருந்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு படித்துறை. இப்போது இருப்பது அரே சரயூ நதிக்கரையிலே லக்ஷ்மண் காட் என்று அழைக்கப்படுகிறது. இது லக்ஷ்மணன் பயன்படுத்தின படித்துறை கிடையாது. லக்ஷ்மணன் சரயுவிலே இறங்கி உயிர் நீத்த இடம். லக்ஷ்மணன் தன்னுடைய உயிரை விட்டுவிட்டு திரும்பவும் வைகுந்தத்துக்கு சென்று விட்டார். ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே லக்ஷ்மணன். அவர் அவதாரத்தை முடித்து கொண்டு திரும்ப போன இடம்தான் லக்ஷ்மண் காட் என்று வழங்கப்படுகிறது. ஏன் லக்ஷ்மணன் மட்டும் தனியாக போனார், ராமனோடு செல்லவில்லையா என்று நமக்கு சந்தேகம் ஏற்படுமே. அதற்குத்தான் கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 11,000 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. அவதார காலம் முடிந்துவிட்டது. ராமன் திரும்ப வைகுந்தத்துக்கு செல்ல வேண்டும். அத பிரம்மா பகவான் ராமனுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும், உணர்த்த வேண்டும் என்பதற்காக கால தேவத்தை, காலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரே, அந்த கால தெய்வத்தை ராமனை சந்திப்பதற்காக பிரம்மா அனுப்பி வைத்தார். அவர் ஒரு முனிவருடைய வேடத்தை எடுத்துக்கொண்டு ராமனை சந்திக்க வந்தார். அவர் ஒரே ஒரு கட்டளை இட்டார். நானும் ராமனும் தனிமையில் பேச வேண்டும். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். நாங்கள் தேவ ரகசியங்கள் எல்லாம் நான் ராமனுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வேறு யாராவது 3வது மனிதன் உள்ளே வந்தால் ராமனே அவனை கொன்றுவிட வேண்டும். யாருமே வரக்கூடாது. அவ்வளவு ரகசியமா நான் ராமனிடத்திலே பேச வேண்டும் என்று அந்த காலதேவன் சொன்னார். சரின்னு ராமனும் ஒப்புக்கொண்டார். வாசலில் லக்ஷ்மணன் காவலுக்கு நிறுத்தப்பட்டார். ராமனும் காலதேவத்தையும் உள்ளே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவதை சொன்னார், ராமா, நீ பிறந்தது நாராயணனுடைய அவதாரமாக. உனக்கு அவதார காரியம் முடிந்து விட்டது. மக்களை நல்வழிப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டி விட்டாய். நீ திரும்பவும் வைகுந்தத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். காலதேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து சோதனைக்கு துர்வாசர் என்கிற மகரிஷி வாசலிலே வந்தார். அவருக்கு அன்னைக்குத்தான் 1000வது பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு ராமனை பார்க்கணும், அவனுக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு ஏதாவது வரம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று துர்வாசருக்கு ஆசை. அந்த காலத்திலிருந்தே ராமனை பார்க்கறதுக்கு நிறைய ரிஷிகள் வருவார்களாம். சர்வதா அபிகதா சத்பிகி சமுத்திரைவ செந்துபிகின்னு வால்மீகி பாடுறார். எப்படி நதிகளெல்லாம் போய் கடல்ல கலக்குமோ, சான்றோர்கள் எல்லாம் வந்து ராமனை சந்தித்து விட்டு போவார்களாம். அதை போல துர்வாசர் தன்னுடைய 1000வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக ராமனை பார்ப்பதற்காக வந்தார். வாசலில் லக்ஷ்மணன் தடுத்தார். இல்ல, ராமன் யார் கூடயோ பேசின்னு இருக்கார், இப்ப உள்ள போக முடியாது, அனுமதி கிடையாதுன்னு தடுத்தாராம். துர்வாசருக்கு கோபம். எப்பவுமே சாபம் கொடுத்தே பழக்கப்பட்டவர். லக்ஷ்மணா, உள்ள இப்பவே போய் ராமனிடத்தில் நான் வந்திருக்கேன்னு சொல்லு, இல்லாவிட்டால் இந்த அயோத்தியே அழியும் என்று நான் சாபம் கொடுத்து விடுவேன் என்று துர்வாசர் மிரட்டினார். லக்ஷ்மணன் பார்த்தார், இப்ப என்ன பண்றது, இந்த ரிஷியோ கோபத்தோடு இருக்கார், அயோத்திக்கே சாபம் கொடுத்துருவேன் என்று சொல்லுகிறார். உள்ள போனா ஏற்கனவே காலதேவத்தை சொன்னது என்ன, யாராவது உள்ள வந்தால் ராமனே அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று. லக்ஷ்மணன் யோசித்து பார்த்தார், என் ஒருத்தன் உயிர் போனாலே தேவல, அயோத்தி அழிந்து போவதை விட இதுவே சிறந்தது, சரி நாமே நுழைவோம் என்று சடக்கென லக்ஷ்மணன் உள்ள வந்தார். ராமனுக்கு அதிர்ச்சி. காலதேவத்தை சொல்லி, ராமா, நீ சொன்னபடிக்கு உன் வார்த்தை படிக்க லக்ஷ்மணனை நீ கொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வந்த காரியம் முடிந்ததுன்னு புறப்பட்டு காலதெய்வம் சென்று விட்டார். துர்வாசர் வந்து ராமனை சந்தித்து விட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி நன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவரும் புறப்பட்டு ஆசிரமத்துக்கு சென்று விட்டார். அப்பதான் ராமனுக்கு பெரிய சோகம் பிடித்து கொண்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். விசர்ஜயேத்வாம் சௌமித்ரே மாபூத் தர்ம விபர்யயா தியாகோ வதோவா விஹிதா சாதுனாம் உபயம் சமம். அப்ப ராமனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. எவ்வளவு தம்பின்னு ஆசையோடு லக்ஷ்மணன் இடத்துல இருப்பார். அந்த லக்ஷ்மணனை தானே கொல்ல வேண்டும் என்று சொன்னதை ராமனால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்ன செய்வதுன்னு தெரியாமல் அங்கிருந்த வசிஷ்டர் முதலான ரிஷிகளிடத்துல கேட்டாராம். அப்ப அவர்கள் அதற்கு ஒரு வழி காண்பித்தார்கள். ராமா, லக்ஷ்மணனை கொல்ல வேண்டும்னு தேவை கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கத்துக்கு லக்ஷ்மணனை நீ கைவிட்டு விட்டாய், லக்ஷ்மணனை ஒதுக்கி வைத்து விட்டாய் என்றால் அதுவே கொன்றதற்கு சமம்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். கொலைன்னு சொன்னால் நேர கொலைதான் பண்ணணும், உயிரைத்தான் வாங்கணுங்கிறது கிடையாது. அவருக்கு இருக்கிற கௌரவம், அவர்கிட்ட இருக்கிற மானத்தை எல்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுவே மரணத்துக்கு சமம்தான். ஒருத்தர் ரொம்ப அவமரியாதையாக பேசிவிட்டோம் என்றால் கொலை செய்ததற்கு சமம்தான். சாஸ்திரம் சொல்லுகிறது, பெரியோர்களை பார்த்து, வயதில் முதிர்ந்தவர்களை பார்த்து நீ என்று சொன்னாலே அவர்களை கொன்னதற்கு சமமா. நாம் இன்னைக்கு என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்துறோம். பெரியவர்களை நீ என்று சொன்னாலே கொலை செய்ததற்கு சமம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ வசிஷ்டர் ராமனுக்கு ஒரு வழி சொன்னார். நீ லக்ஷ்மணனை கொல்ல வேண்டாம், லக்ஷ்மணனை ஒதுக்கி வைத்து விடு, இனி அவன் எனக்கு தம்பி இல்லை என்று தியாகம் செய்து விடு
என்று வசிஷ்டர் சொன்னார். ராமனுக்கு வேற வழி தெரியல. சரி, இப்படித்தான் பண்ணியாகணும். லக்ஷ்மணனுக்கு எவ்வளவு நெருக்கம். நச்ச சீதா த்வயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹா ஜலான் மத்ஸ்யாவிவோத்ருதௌ என்று லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார். ராமா, ஒரு தண்ணீரிலிருந்து ஒரு மீனை வெளியில் எடுத்தா அது எப்படி உயிர விட்டுடுமோ, அதை போல உன்னிடமிருந்து என்னை பிரித்தால் நான் உயிர் விட்டு விடுவேன் என்று லக்ஷ்மணனுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட லக்ஷ்மணனை பிரிந்து போகச் சொன்னார் ராமர். லக்ஷ்மணா, நீ இனிமே எனக்கு தம்பி கிடையாது, நீ போ, ஊரை விட்டு வெளியே போ, நாட்டை விட்டு வெளியே சென்று விடு என்று ராமன் சொல்லி தியாகம் செய்தார். லக்ஷ்மணனும் சரி, ராமனுடைய வசம் என்ன, அவன் ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியும், தர்மத்தை காப்பதற்காக செய்கிறான் என்று தெரியும். சரின்னு கைகூப்பினார். எங்குமே தன்னுடைய வீட்டுக்கு கூட போல ஒருவரிடத்திலும் சொல்லிக் கொள்ளவில்லை. நேர சகத்வா சரயூதீரம் உபஸ்பிருஷ்ய கிருதாஞ்சலிஹி நிகிருஹ்ய சர்வசோதாம்சி நிஸ்வாசம் ந முமோச்சஹ அனுச்வசந்தம் யுக்தம் தம் சசக்ரா சாப்சரோகணாஹ தேவா சர்ஷிகணா சர்வே புஷ்பைஹி அவிகரன்ஸ்ததா. லக்ஷ்மணன் நேர சரயூ நதி கரைக்கு, இப்ப நாம் இருக்கோமே இந்த லக்ஷ்மண் காட் என்கிற இடத்துக்கு போனார். அங்கு கீழே கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு கையில தர்ப்பங்களை வைத்துக்கொண்டு நேர பரமாத்மாவை தியானம் செய்ய தொடங்கினார். இவர் புறப்பட போகிறார்னு தேவர்களுக்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது. எல்லாரும் அந்த இடத்துல கூடினார்கள். புஷ்ப மழையாக அவன் பேரிலே பொழிந்தார்களாம். அங்கு அப்படியே தியானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த உடலை விட்டு ஆதிசேஷனான தன்னுடைய இயற்கை வடிவம், அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ராமனோய் விட்டு பிரிந்து லக்ஷ்மணன் மட்டும் தனியாக வைகுந்தத்துக்கு செல்லுகிறார். அது நடந்த இடம்தான் இது. இதே போலத்தான் கிருஷ்ணாவதாரத்திலும் பலராமன் கண்ணனோடு சேர்ந்து வைகுந்தத்துக்கு போகவில்லை. தனியா ஒரு இடத்துல போய் பலராமன் வைகுந்தத்துக்கு போனார், கண்ணன் தனியாக சென்றார். அதே போலத்தான் இங்கும் லக்ஷ்மணன் தனியாக வைகுந்தம் சென்று விடுகிறார். ராமன் அதற்கு பிறகுதான் திரும்ப அவதாரத்தை முடித்து கொண்டு செல்லுகிறார். அது அனைத்தும் நடந்த இடம்தான் இந்த லக்ஷ்மண் காட் என்கிற இடம். இங்கிருந்துதான் ராமனுடைய நெருக்கமான தொண்டன். ராமன் இல்லாத இந்த உலகத்தில் லக்ஷ்மணன் இருந்ததே கிடையாது. ராமன் பிறந்ததற்கு பிறகு லக்ஷ்மணனுடைய பிறவி. லக்ஷ்மணன் வைகுந்தம் போன பிறகுதான் ராமன் புறப்பட்டு செல்லுகிறார். அப்ப ராமன் திருவடி படாத இந்த பூமியில் லக்ஷ்மணன் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. அவ்வளவு நெருக்கம் இருவருக்கும். அந்த இடத்தையும் தரிசித்துக் கொண்டோம். இதோடு கூட மற்றொரு முக்கியமான இடத்தை பற்றி சொல்றேன். இதே சரயூ நதியினுடைய கரையிலே அம்மாஜி மந்திர் என்று ஒரு கோவில் உள்ளது. அதையும் கண்டிப்பாக நீங்கள் செல்லும் போது தரிசித்து விட்டு வர வேண்டும். அம்மாஜி மந்திர் என்று கோலாகாட்னு ஒரு இடம் அதற்கு அருகிலே உள்ளது. தெற்கத்திய கலாச்சாரத்தின்படி கட்டப்பட்ட கோவில். இங்கிருந்தவர் திருவல்லிக்கேணியிலே யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் சுவாமி என்று ஒருவர் இருந்தார். 1840 ஆண்டு பிறந்தவர். அவர் இங்கிருக்கும் பொழுது ராமன் அவருடைய கனவிலே தோன்றி, திருப்புல்லாணியில என்னுடைய விக்கிரகம் ஒன்று இருக்கிறது, அதை கொண்டு போய் அயோத்தியிலே பிரதிஷ்டை செய்வாய் என்று ஆணையிட்டாராம். அந்த சுவாமி பெரிய வித்வான். இங்க நிறைய சரஸ்வதி பண்டாரம் என்று ஒரு லைப்ரரி வச்சு, ஒரு பதிப்பகம் வச்சு நிறைய புஸ்தகங்களை எல்லாம் பதிப்பித்திருக்கிறார். அந்த சுவாமி திருப்புல்லாணிக்கு போய் ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் அவர்கள் விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு நேர அயோத்திக்கு போய் அங்கு ஒரு இடத்தை வாங்கி, தெற்கத்திய கலாச்சாரத்தின்படி, அங்க பொதுவாக கோவிலுடைய அமைப்பே வடக்க வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்முடைய சோழ, சேர, பாண்டிய அமைப்பின்படிக்கு அங்கு ஒரு கோவிலை கட்டி 1904 ஆண்டு அந்த கோவில் அங்கு சம்பரோக்ஷணம் செய்யப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ராமன் அங்கு காட்சி கொடுக்கிறார். ரொம்ப அழகான கோவில், சின்ன கோவில், ஆனால் நன்றாக பராமரிக்கப்படுகிறது. முதல்ல நடுவுல ராமன், ஒரு பக்கம் லக்ஷ்மணன், ஒரு பக்கம் சீதை, முன்னாடி 2 பக்கம் பரதனும் சத்ருகுணனும். திருவல்லிக்கேணில பார்சாதி பெருமாள் கோவிலுக்குள்ள ராமர் இருக்காரு. இங்க எப்படி இருக்காரோ அதே போல அயோத்தியிலே அவர் பிரதிஷ்டை செய்தார். அவர்கள் அனைவரையும் சேவித்துக் கொள்ளலாம். உற்சவமூர்த்தி, கையில் வில்லேந்திய ராமர், சீதை, லக்ஷ்மணன், சக்கரத்தாழ்வார், ஒரு பக்கம் ஸ்ரீனிவாச பெருமான், இவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். தனியா ஒரு சன்னதியிலே திருவரங்கநாதர், ஸ்ரீரங்கத்து பெருமாள் முன்னாடி அயோத்தியிலே தான் இருந்தார், அவருக்கும் ஒரு சன்னதி உள்ளது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கும் ஒரு சன்னதி உள்ளது. இதெல்லாம் அந்த சுவாமியால ஏற்படுத்தப்பட்டது. அவர் கொஞ்ச நாள் தான் பார்த்துட்டார். அவருடைய மனைவியார் சிங்கம்மாள் என்று அவளுக்கு பெயர். அந்த தாய் பெரியவள் தான் இந்த கோவிலை பல ஆண்டுகள் பராமரித்தாள். அதனால தான் வடக்க அம்மாஜி மந்திரம் தான் கோவிலுக்கே பெயர். பார்சாதி ஐயங்கார் சுவாமியினுடைய மனைவி அவள்தான் பல ஆண்டுகள் கோவிலை பார்த்தபடியால் அம்மாஜி மந்திர் என்று பிரசித்தி பெற்றது. அதுவும் சரயூ நதி கரையிலேயே உள்ளது. கண்டிப்பாக லக்ஷ்மண் காட்டையும் சேவித்துக் கொண்டு இதையும் தரிசித்து விட்டுத்தான் வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இனி கடைசியாக ராமன் வைகுந்தத்துக்கு போன இடத்தை மட்டும் தரிசிக்க வேண்டும். அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.